ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு ஏகப்பட்ட கேரக்டர். அதில் மிகவும் முக்கியமான ஒரு கேரக்டர் நாம் வணங்குகிற நம்முடைய திரித்துவ தேவன், பிதா குமாரர் பரிசுத்தாவி. ஒவ்வொருவருக்கும் ஒரு கேரக்டர். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு குணம் என்ன அப்படின்னா, யார் எந்த நிலைமையிலும் செத்து போயிருந்தாலும் அவர்களை உயிர்ப்பிப்பதற்கு தன்னுடைய குமாரன் இயேசுவுக்கும் ஆவியானவருக்கும் தன்னுடைய வல்லமையை கொடுத்தார். பவுல் அதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதுவார். கலாத்தியர் 1:1 வாசிக்க கேட்போம். மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். பார்த்தீங்களா, மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவன். வாழ்க்கையில் சாக மாட்டானா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜனத்தின் நடுவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு அப்படித்தான் மண்டைக ஃபுல்லாக ஓடிட்டுருக்கும். அதாவது தமிழில் ஒரு சொற்றோடு சொல்லுவாங்க, அன்னை எப்போ ஜாவான் தின்ன எப்போ காலியாகன்ட்டு. இன்றைக்கி அநேகர் உங்களை அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்கள் மனசு கரெக்ட் பாஸ்டர், என் குடும்பத்தில் நினைப்பங்க அப்படி தான் நினைக்கிறேன், என் அண்ணன் நினைக்கிறான், தங்கச்சி நினைக்கிறான், உடன் பிறந்த சகோதரி நினைக்கிறான், சகோதரன் நினைக்கிறான், என் கூட வேலை பார்க்குறவன் நினைக்கிறான், நான் யாருக்கு உதவி செய்தனோ அவன் என்றைக்கு என் வாழ்க்கை அழியும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லமை உள்ள தேவன். மனுஷன் நம்ம சாகணும்னு நினைக்கான். நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் நம்ம எழும்பணும்னு நினைக்கிறார், உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு ஒரு சாம்பிள் தான் தன்னுடைய குமாரன் இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த மரணத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதான் சொல்ல பவுல், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு எழுதுகிறார். இங்கே எழுதும்போது பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் இயேசுவை எழுப்பினார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம ஏன் கவலைப்படுறீங்க? ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை மரித்து போன, எனக்கு இனி வாழ்க்கை இல்லை, படிப்பு இல்லை, உத்தியோகம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, இனிமேல் திருமணம் நடக்காது, நான் ஊழியம் செய்ய மாட்டேன், ஏதோ ஒன்று மரித்து போன ஒரு அனுபவத்தில் நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே ரிவர்ஸில் போகிறீங்களோ அப்படியே டேர்ன் பண்ணி இயேசுவை பாருங்கள். அவர் யார்? பிதாவால் எழுப்பப்பட்டவர். அவர் உயிரோடு இருக்கிறாரா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மரித்து போன மனிதரை எழுப்புவதார். எதில் நீங்கள் மரித்து கிடந்தாலும் அதை உயிர்ப்பித்து அதற்கு வாழ்வை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். நாயினூர் விதவை பிள்ளை செத்து போனானே அழுதுட்டு போனான். ஊராரே விட்டாங்க. ஆனால் நடந்த ஒருத்தரால் உதவி செய்ய முடியலை. ஆனால் மரணத்தை ஜெயிக்க போகிறவர் பாடியை தொட்டு வாலியவரை உயிரோடு எழுப்பி அவள் கையில் கொடுத்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போமா. இன்னைக்கு இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உன் வாழ்க்கையில் எது செத்துட்டோம், தொழில் இல்லை, வேலை இல்லை, படிப்பு இல்லை, குழந்தை இல்லை, எதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதை இன்றைக்கி ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் மரித்த பொழுது என்று நினைக்கிற காரியம் உயிர் கொடுத்து திரும்பவும் நீங்கள் எழும்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார்.